வணக்கம். நான் லாவண்யா. குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் என்னையா பண்ணி வச்சிருக்காரு? தலைவா, நீ வேற லெவல் போ. நிஜமாவே உன்ன மாதிரி ட்ரெண்ட் செட்டரும் கிடையாது, உன்ன மாதிரியான ஒரு மேனிபுலேட்டரும் கிடையாது, உன்ன மாதிரி ஒரு அட்ராக்டரும் கிடையாது, உன்ன மாதிரி ஒரு பெஸ்ட் ஆக்டரும் கிடையாது. இப்போ அடுத்த மைல் ஸ்டோன் உன்ன மாதிரியான பெஸ்ட் பொலிட்டீஷியனும் கிடையாதுன்ற அளவுக்கு வந்துகிட்டு இருக்கீங்களப்பா. சான்ஸே இல்லை. எப்போ தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சோனோ அப்போல இருந்து இவங்க வந்து ஒரு பெரிய ரசிகை போல, வெறித்தனமான ரசிகை போல, அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. நீங்கெல்லாம் அப்படி, நீங்கெல்லாம் இப்படி, அது இது. முதல்ல கொஞ்சம் என்னடா இது இவ்வளவு கேவலமா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா சொல்ல சொல்ல சொல்லத்தான் நான் பேசுவேன், நீ சொல்லு நான் பேசுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு இங்க ஒண்ணு போய் உட்காந்துக்குச்சு. அவங்க சொல்றாங்களா, அப்ப அதிகமா பேசு, அப்ப இன்னும் சப்போர்ட் பண்ணி பேசு, இன்னும் ஸ்ட்ராங்கா பேசு அப்படின்ற அளவுக்கு என்ன பூஸ்ட் கொடுத்ததே அந்த வார்த்தைகள் தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி தலைவர் விஜய் அவர்கள் என்ன பண்ணி வச்சிருக்காரு இப்ப அரசியல்ல. ஒரு காலத்துல அப்ப அதிகளா பாவம் டிஎம்கே ஒரு பக்கம், ஏடிஎம்கே ஒரு பக்கம், எலெக்ஷன் வந்தா சைலண்டா அவங்க வருவாங்க, எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணுவாங்க. அந்த கொஞ்ச நாளைக்கு எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணிட்டு ஓட்ட போடுங்கம்மான்ட்டு போயிட்டே இருக்க போறாங்க. ஆனா இந்த வருஷம் 2026 இந்த ஏப்ரல் எப்படி எலெக்ஷன் கேம்பெயின் களை கட்டி இருக்கு. இப்போ களை கட்டது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டாங்க டிஎம்கே ஆளுங்க. அந்த முதல்வன், இந்த முதல்வன், தவ புதல்வன், தங்க புதல்வன் அப்படின்னு என்னென்னமோ திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி உங்க வீட்டு ஸ்டாலின், எங்க வீட்டு தாத்தா, உங்க வீட்டு அப்பான்ற மாதிரி இஷ்டத்துக்கு திட்டத்தை அள்ளி விட்டாங்க. யார் பணம்? எல்லாம் நம்ம பணம் தான். அவங்களுக்கு என்ன வலிக்கவா போகுது செலவு பண்றதுக்கு? எல்லாம் நம்ம பணம் தான். ஸ்வாஹா அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க 6 மாசம் முன்னாடி ஆரம்பிச்சுட்டாங்களா. இப்ப ஏடிஎம்கே அவங்களும் பணத்தை கொடுத்துதான் கூட்டத்தை சேர்க்கிறாங்க. எவ்வளவு ஃபேக்கான நியூஸ் கிளப்பிட்டு இருக்காங்க பப்ளிக் கிட்ட. இவங்க என்னமோ போய் கேட்ட மாதிரி டிஎம்கேல என்ன சொல்றாங்க, நாங்க வந்து எலெக்ஷன் ஓட் போலிங் எடுத்தோம், மக்கள் கிட்ட கணக்கெடுப்பு எடுத்தோம், உங்களுக்கு யாரு, நீங்க யார் விரும்புறீங்க, யார் வரணும்னு நினைக்கிறீங்கன்னு அப்படின்னு டிஎம்கே எடுத்து, டிஎம்கே தான் ஹையஸ்ட் பீக். அப்படியே என்ன சொல்றது, மத்தவங்க எல்லாம் டெபாசிட்டே இல்லைன்ற மாதிரி இவங்களும் ஏடிஎம்கேவும் மட்டும்தான் களத்துல இருக்கிற மாதிரியும், டிஎம்கே பீக்ல இருக்கிற மாதிரியும், ஜெயிக்கிற மாதிரியும், ஏடிஎம்கே அடுத்த லெவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு போலிங்கை ரெடி பண்றாங்க. இந்த பக்கம் ஏடிஎம்கே பார்த்தா நாங்க தான் பீக்ல இருக்கோம் அப்படின்னு இவங்க ஒண்ணு ரெடி பண்றாங்க. பல பேர் என்ன சொல்றாங்க, டிஎம்கே ஆஃபீஸ் சுத்தி இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்டா டிஎம்கேன்னு சொல்லுவாங்க, ஏடிஎம்கே ஆஃபீஸ் சுத்தி இருக்கவங்க கேட்டா ஏடிஎம்கேன்னு சொல்லுவாங்க, டிவிகே ஆஃபீஸ் சுத்தி இருக்கவங்க கேட்டா டிவிகேன்னு சொல்லுவாங்கன்றாங்க. சரி, நாங்க என்ன பண்ணுவோம், எல்லா வார்டுலயும் போறாங்க இல்லையா, ஒரு வார்டுலயும் போய் விசாரிக்கும் போது 180 வீடுகள்ல மாற்றம் வேணும்பா, நாங்க போடுறோம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்றாங்க. மத்த கட்சிக்காரர்கள் வரும்போது கதவை மூடிடுறாங்க. இதை நான் கண்கூட பார்த்தேன். மத்த கட்சிக்காரர்கள் வரும்போது ஐயோ இவங்க கிட்ட எல்லாம் வாங்க முடியாது, வெளியே வச்சு போட்டோம் அப்படின்னு கதவை மூடிடுறாங்க. டிவிக்கே வரும்போது மட்டும் கூட்டமா குடும்பமா குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் வெளியே வந்து வரட்டும்ப்பா ஒரு 10 நிமிஷம் நின்று பேசுறாங்க. அடுத்து என்ன பண்ண போறாங்க, எப்படி என்ன ஏதுல கேக்குறாங்க. அவ்வளவு ஆர்வத்தை காட்டுறாங்க. இதுல ஒரு 20 பேர் மட்டும், நான் சொல்றது 120 பேர் மட்டும் பேம்ப்ளெட்டை இப்படி வாங்குறாங்க. சோ தெரிஞ்சு போது அவங்க டிஎம்கே ஏடிஎம்கே ஆளுங்களா இருப்பாங்க. மத்தபடி எங்கேயுமே ஒரு சின்ன அப்போசிஷன் கூட கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். இதை வந்து நான் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டரா ஒரு நிர்வாகியா இதை பத்தி பேசல, உண்மையே கள நிலவரத்தை பேசுறேன். இந்த ஒரு வைரலா ஒரு வீடியோ கூட போயிட்டு இருக்கு. ஒரு தாத்தா கட்டை எடுத்துக்கிட்டு டிவிக்கு கேம்பெயின் பண்ண தொண்டர்களை போயிட்டு துரத்தினாரு. அந்த மனுஷன் எந்த நிலைமையில இருந்தாருன்னு தெரியல. விடுங்க, பாவம், வயசானவன், என்ன பண்றது. ஒரு 10 வீட்டுல ஒரு வீட்டுல அந்த மாதிரி இருப்பாங்க ஒரு சில வயசானவங்க. நம்ம தமிழக வெற்றி கழக தலைவரா இருந்தா என்ன பண்ணுவார், சரி விடுங்கப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாரா? அவ்வளவுதான். பயம் இல்ல, எங்களுக்கு வந்து கவலை இல்ல, நாங்க 200 அடிப்போம் 300 அடிப்போம் அப்படின்னு மார்த்தட்டிட்டு சுத்துற இந்த டிஎம்கே ஆளுங்க என்ன பண்றாங்க, பெரம்பூர் தொகுதியில பேம்ப்ளெட்ஸ் அந்த பேப்பர்ஸை கொடுத்துருக்காங்க. அதுல நோட்டான்னு கொடுக்குறாங்க. எங்க தலைவர் விஜய் அவர்கள் போட்டி போடுற அந்த நம்பர் 16ல நோட்டான்னு கொடுக்குறாங்கன்னு நான் போன வீடியோலயே சொன்னேன். தயவு செய்து அந்த ஓட்டிங் மிஷின்ல நம்பர்ஸை ஃபாலோ பண்ணாதீங்க, மேல இருந்து தயவு செய்து பார்க்காதீங்க. ஏன்னா மேல எல்லாமே அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருக்கும், கீழே இருந்துதான் புது கட்சிகளுக்கு கொடுப்பாங்க. சோ நம்ம மோஸ்ட்லி நமக்கு கீழே இருந்தது மேல பார்க்க சொல்லுங்க அப்படின்னு. பெரம்பூர் தொகுதியில கடைசியா தான் 16வது நம்பர்ல தான் தமிழக வெற்றி கழக தலைவர் இருக்கு. நான் ஏன் நம்பரை மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னு, மக்களுக்கு அந்த நம்பர் போய் ரிஜிஸ்டர் ஆச்சுன்னா நம்பரை தேடி அலைவாங்க, இந்த நம்பர்ல வேற எதுவும் இல்லையே அப்படின்னு அந்த இடத்துல போய் கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. அதனால
விசில் சின்னம் இருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு அப்படி டவுட்டா இருக்கு அப்படின்னா உங்க கூட உங்க குழந்தைங்களையோ பேர குழந்தைங்களையோ கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போயிட்டு இது பாருங்கப்பா, எனக்கு கண்ணு தெரியாதுப்பா சரியா, எனக்கு பார்த்து சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி விசில் எங்க இருக்கோ அங்க ஓட் போட சொல்லுங்க. அந்த மாதிரி அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சுத்தி இருக்கவங்கள இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, பேம்ப்ளேட்ஸ்ல 16வது நம்பர் நோட்டான்னு கொடுத்துருக்காங்க. நீங்க அதுல 16வது நம்பர்ல போட்டீங்கன்னா உங்க ஓட்டு நோட்டாக்கு போயிடும், எந்த கட்சிக்குமே சாராம போயிடும், வேஸ்டா போயிடும்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. எவ்வளவு கேவலமான விஷயம் பண்றாங்க பாத்தீங்களா? அதனால நம்ம தொண்டர்கள் நண்பர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, தயவு செய்து நம்பரை காட்டி கூட சொல்லாதீங்க. விசில் சின்னம் தெரியல, கீழே இருந்து பார்க்க சொல்லுங்க, மிஷின்ல விசில் சின்னம பார்க்க சொல்லுங்க. விசில் சின்னம் தெரியல, ஏன்னா பிக்சர் கூட பிளர் பண்ணி போடுவாங்கப்பா. நான் திருப்பியும் சொல்றேன், தலைவர் விஜய் அவர்களுடைய பிக்சரை கூட பிளர் பண்ண சான்ஸ் உண்டு, சிம்பிளையும் பிளர் பண்ண சான்ஸ் உண்டு. அப்படி ஒரு டவுட் வர பட்சத்துல பக்கத்துல இருக்கிறவங்களை கூப்பிட்டு கூட விசாரிச்சுட்டு 1க்கு 2 தடவை பார்த்து போட சொல்லுங்க, தப்பு இல்ல. இதுல எந்த ஒரு அஃபென்ஸும் கிடையாது. அதனால நிறுத்தி நிதானமா யாரா இருந்தாலும் ஓட்டு போட்டு வரலாம், யோசிச்சு போட சொல்லுங்க, அவ்வளவுதான். அடுத்து இந்த பிரகாஷ் ராஜ் ஐயா தான், அவரை நடிகர்னு சொல்றதா என்னன்னு சொல்றது, அந்த மனுஷன் தேவையில்லாம கிளறிட்டு இருக்காரு. வந்தோமா, அழகா நடிச்சோமா, பல படங்கள்ல நடிச்சு கொடுத்துட்டு நல்ல பேரை வாங்கணுமா போனோமான்னு இல்ல. அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவரு கர்நாடகால இருக்கிறாரு, கர்நாடகால இருந்து எல்லா படத்துக்கும் நடிச்சு கொடுக்குறாரு. ஏன் இப்ப இருக்கிற ஜனநாயகனுக்கு கூட நடிச்சு கொடுத்துருக்காரு. இப்ப தலைவர் விஜய் அவர்கள் நமக்கு இவர் எதிராக பேசுவாரு, அதுக்கு முன்னாடில இருந்தே பேசியிருக்காரு, இல்லாமல்லாம் இல்ல. ஆனா எதிரா பேசுவாருன்னு தெரிஞ்சும் கூட நடிக்க வைக்கிறாருன்னா தலைவர் விஜய் அவர்களுடைய பெருந்தன்மை. இப்ப இந்த மனிதர் என்ன பண்றாரு, உனக்கு டவுட் இருந்தா நீ நேரடியா போய் விஜய் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க, இது வேணாம் அப்படின்னு டைரக்டா நீங்க விஜய் கிட்ட பேசியிருந்தீங்கன்னா அது உங்களுடைய பெருந்தன்மை. ஆனா எந்த கட்சிக்கு எதிராக தலைவர் விஜய் அவர்கள் போட்டி போடுறாரோ, எதிர்த்து நிக்கிறாரோ, அந்த கட்சி சார்பா, அந்த கட்சியில இருக்கிற ஒரு கூட்டணி கட்சிக்கு சார்பா ஸ்டேஜ் ஏறி நடிகர் மாடல் வந்திருக்கு. அந்த நடிகர் மாடல் நடிகர்கள் எல்லாம் படத்துல இன்ஜினியர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், ஏன் படத்துல சிஎம் கூட ஆகலாம். ஆனா நேரடியா உண்மையா அரசியல் களத்துல வந்த உடனே சிஎம் ஆக முடியுமா? இது என்ன சின்ன புள்ளத்தனமா இருக்கு? எனக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் நாலேஜ் உனக்கு இருக்கான்னு கேட்கிறாரு தலைவர் விஜய் அவர்களை பார்த்து. நான் கேட்கிறேன், என்னைக்கு உட்காந்து தலைவர் விஜய் அவர்கள் கூட நேருக்கு நேரா இவருடைய பொலிட்டிக்கல் நாலேஜ் என்ன, அவருடைய பொலிட்டிக்கல் நாலேஜ் என்னன்னு பேசியிருக்காருன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு தலைவர் விஜய் அவர்கள் அவ்வளவு நாலேஜபிள் பர்சன். அவரு பாக்குற பார்வையிலேயே ஜட்ஜ் பண்ற அளவுக்கு அவருடைய வே ஆஃப் தாட்ஸ் இருக்கும். இவருக்கு நாலேஜ் இருக்காது அப்படின்னு பேசாமலே எப்படி ஒரு மனிதர் ஜட்ஜ் பண்ண முடியும் எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு அறிவாளி தான் பிரகாஷ் ராஜ் அப்படின்னா, அந்த அறிவாளி பிரகாஷ் ராஜுக்கு ஓட்டு தமிழ்நாட்டுல கிடையாது, கர்நாடகால தான் அவரோட ஓட்டு. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு நீங்க ஏன் கேம்பெயின் பண்றீங்க? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு தமிழ்நாட்டுக்கு கேம்பெயின் பண்றதுக்கு? வெக்கமா இல்லையா? சூடு சொரணை இல்லையா? சோத்துல உப்பு போட்டுதான் சாப்பிடுறீங்களா? உங்க ஓட்டு இருக்கிற இடத்துல நீங்க கேம்பெயின் பண்ணுங்க, தப்பு இல்ல. உங்க ஓட்டு இருக்கிற இடத்துல நீங்க உட்கார்ந்துட்டு கமெண்ட்ஸ் அடிங்க, தப்பு இல்ல. நீங்க நிக்கிற இடம் தமிழ்நாடு, தலைவர் விஜய் அவர்களுடைய படைக்கலம் சூழ்ந்து இருக்கிற இடம். தெரியாம கைய வச்சீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இங்க இருக்கிற மக்களை இந்த ரசிகர்களை, இந்த தனி ஒரு மனிதரா இருந்து விஜய் அவர்கள் இந்த மக்களை எல்லாம் படம் பார்த்தது போதும், ஏன்னா படத்தை விட்டு போறேன் அப்படின்னு தனக்கு பின்னாடி இருக்கிற அவ்வளவு கல்ட் ஃபாலோயிங்கையும், கடலுக்கு போய் சேர்ற தண்ணியா இருந்த இந்த ரசிகர்களை நல்ல மடைமாற்றம் செஞ்சு, அங்கங்க டேம் கட்டுற மாதிரி மடைமாற்றம் செய்வாங்கல்ல, அது போல மக்களை மடைமாற்றம் செஞ்சு நான் அரசியலுக்கு போறேன், நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி நல்வழிப்படுத்துறது தலைவர் விஜய் அவர்களுடைய பெருந்தன்மை. இது அவருக்கான மனுஷத்தன்மையை காட்டுது, அவருக்கான பெரிய மனுஷத்தன்மையை காட்டுது. மக்களுக்கு ஏதோ செய்யணும்னு நினைச்சு உள்ள வர்றாரு. இந்த மக்களும் ஆல்மோஸ்ட் தலைவர் விஜய் அவர்களா ஓகே, மத்தவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல இவங்களுக்கு தான் கொள்கை தெரியல, எதுவுமே தெரியல, ஆனா விஜய் அவர்கள்னா போயிடுறாங்கன்னு. நம்பிக்கை, எனது நம்பிக்கை, அந்த மனிதர் பின்னாடி போனா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. எப்பயுமே என்ன ஒண்ணு வேணா யோசிச்சு பாத்துக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன், இயற்கை தந்த தலைவர் தான் தலைவர் விஜய் அவர்கள். அந்த இயற்கை தந்த தலைவர்னு நான் எப்படி சொல்றேன்னா, அவர் ஆரம்பிச்ச விக்கிரவாண்டி மீட்டிங்ல இருந்து பாருங்க, அங்க விக்கிரவாண்டியில வைக்க போறாரு, மழை காலத்துல வைக்க போறாரு, மழை பிச்சு அடிக்க போகுது, மக்கள் எங்க வர போறாங்க. ஆனா என்ன நடந்தது? எல்லாம் நேர்மாறா நடந்தது. அடுத்தடுத்து மீட்டிங் எல்லாம் இவர் மழை காலத்துல கண்டக்ட் பண்றாரு, வெயில் காலத்துல கண்டக்ட் பண்றாரு. இப்படின்னு சொன்னவங்கல்ல அத்தனையும் முறியடிச்சு அவர் ஒவ்வொரு மீட்டிங்கையும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு வந்தாரு. நடுவுல ஒரே ஒரு அந்த சர்க்கிள் கரூர், அதுவும் சில சதி வேலைகளால் பின்னப்பட்ட ஒண்ணுன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது, அது கேஸ் நடந்தது. அதை தாண்டி அங்க உட்கார்ந்து உடையிறதா இருந்த மனுஷன் கொஞ்சம் நிதானிச்சு யோசிச்சு திருப்பியும் அப்படி ஒரு பாய்ச்சல் எடுத்தாரு. ஜனவரியில இருந்து திரும்பி மூவ் ஆக ஆரம்பிச்சாரு, பறக்க ஆரம்பிச்சிட்டாரு.
நடுவுல இப்போ ஒரு கோடீஸ்வரன் ஒருத்தன், இந்த மனுஷங்கள எல்லாம் நான் ரொம்ப நாள் பார்த்ததே இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதுங்க. இந்த 2024, 25ல இருந்து தலைவர் விஜய் அவர்கள் எப்போ எலெக்ஷனுக்கு வரேன்னு சொன்னாங்களோ, நான் எலெக்ஷனுக்குள்ள வந்து முதலமைச்சர் வேட்பாளரா போட்டி போட போறேன் அப்படின்னு சொன்ன காலத்துல இருந்து தான் இந்த மாதிரியான புற்றீசல் இந்த வளர்ற காளான்கள் மாதிரி தேவையில்லாத விஷக்காலான்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி இந்த கோடீஸ்வரன்ற ஒரு ஆளு டிஎம்கே சார்பா பேசுறது, இந்த செந்தில்வேலு, இன்னொருத்த சேவா டிராவல்ஸ் சேனல் பண்ணிட்டு இருந்தான் இந்த ஆளு, இந்த மாதிரி பல பேர் இங்க இருந்து போன மாதிரி ஒன்ன காட்டிட்டு ஜெகதீஸ்வரனா இந்த ஆளு, அப்புறம் இந்த சில பெண்மணிகள் நவரத்னங்கள்ல 3 மணிகள், அந்த 3 மணிகள் பெண்மணிகள், அந்த 3 மணிகள் இவங்களெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது. தலைவர் விஜய் அவர்கள்னு பேரை போட்டு உட்காந்து பேச ஆரம்பிச்ச அப்புறம் தான் இந்த மூஞ்சிங்க எல்லாம் தெரிய ஆரம்பிச்சது. ஆனா இதுங்களுக்கு என்ன பெருமைன்னா, அதுக்கு ரொம்ப பெரிய பேச்சாளர், தான் பெரிய ஒரு நல்ல ஒரு கட்சியை சேர்ந்தவங்க, தன்னுடைய கொள்கை ரொம்ப பெரிய கொள்கை அப்படி இப்படின்னு பேசுறது. ஆனா பின்னாடி இவ்வளவு பணம் வாங்கி பேசுறாங்க. இவங்களெல்லாம் இறக்கி விட்டு திமுக அவங்களுடைய பயத்தை அப்பட்டமா காட்டியிருக்காங்க. இது தலைவர் விஜய் அவர்களுக்கு வெற்றியை கூட்டுது, உங்களுக்கு சறுக்கலை கூட்டுது. இன்னொரு கட்சியில காசு கொடுத்து 96ல இருந்து 2026 வரைக்கும் இவருடைய டிராவல்னு இன்னொரு கட்சி தலைவரை வச்சு ஃபெமிலியர் ஆக்குறாங்களாமா, மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்களாமா. ஏன் விஜய் அவர்களுக்கு பண்ண தெரியாதா? விஜய் அவர்கள்கிட்ட காசு இல்லையா? ஏன் அவருன்னு சும்மா உட்காந்துருக்காரா? இப்படி தட்டி விட்டா அந்த மாதிரி பெரிய பிரம்மாண்டமான ஸ்டேஜ் கிடைக்காதா? அதான் பார்த்தோமே மலேசியால. செய்யணும்னா 2 நிமிஷம் வேலை ஆகாதா? அவரை பொறுத்த வரைக்கும் அவரு தலைவர் விஜய் அவர்கள், மக்கள், இவங்க 2 பேருக்கு தான் இந்த கான்டாக்ட். இந்த நடுவுல இந்த மீடியா, நடுவுல அந்த தொக்கு தொசுறு அந்த மாதிரி இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள வரவே விருப்பம் கிடையாது அவருக்கு. நான் உங்களை பாக்குறேன், நீங்க எங்களை பாருங்க, போதும், இவங்க எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றாள். அந்த மாதிரி மீடியாக்கள் முன்னாடி உட்காந்து என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு உங்களை வந்து நான் அப்படி பண்றேன்னு சொல்லாம அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு போறாரு. இந்த ஆளுங்க பேச்செல்லாம் எதுக்கு ஆரம்பிச்சுன்னா, இந்த கோடீஸ்வரனால ஆரம்பிச்சேன் இல்லையா. இந்த கோடீஸ்வரன் என்ன சொல்லியிருக்காங்க இப்ப சமீபத்துல, அவர் வந்து எங்கெங்க வராரு, இந்த மீட்டிங்ல கூட சொல்றாரு, எம்எல்ஏ வேட்பாளர் நான் பெரம்பூருக்கு நான் வந்து மாசம் வரவேன், வீட்டை விட்டு வர மாட்டேங்கிறாரு, இவர் எங்க இருந்து மாசம் வருவார் சொல்லி நான் மத்தியானம் பார்த்தேன். அந்த சீன், அந்த மனுஷன் பேசுறத மத்தியானம் பார்த்தேன். சாயங்காலம் பார்த்தா தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூர்ல இருக்கிறாரு. அவருடைய அந்த கட்சி ஆபீஸ்ல இருந்து வெளியே வந்து அங்க இருக்கிற பெண்மணிகள் கிட்ட கோலத்தை போட்டுக்கிட்டு, நான் தான் சொல்றேனே, இந்த மனுஷன் சின்ன புள்ளத்தனமா அங்கங்க உட்காந்துடுறாரு, கண்ட்ரோல் பண்ண முடியல இவரை. போய் கோலத்தை போட்டுக்கிட்டு இருக்காரு. கோலத்தை போட்டுட்டு, அதுவும் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ரெட் கலர் மாவு போடுறாரு. போட்டுட்டு இது சரியில்லை, மேல வந்து அவுட்லைன் ஒயிட் போடலாமான்னு கேட்டு ஒயிட் மாவு வாங்கி ஒயிட் கோலம் போடுறாரு. ஐயா சாமி, உங்களை பெண்மணிகள் எல்லாம் அங்க இருக்கிறவங்களை இப்படி ஏன் சுத்தி போடுறாங்கன்னு இப்பதான் ஏன் புரியுது. அங்கிருந்து முடிச்சு அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தா, அவங்க நிர்வாகிகளோட உட்காந்து அந்த ஆபீஸ்ல பேசியிருக்காரு. அதை முடிச்சுட்டு அடுத்து சரி கிளம்பி போவாருன்னு பார்த்தா வீடா போக ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா அது, எதுலயுமே ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கிடையாதுன்னா சைலண்டா போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் சைலண்டா வந்தாரா, அவர் வேலையை பார்த்தாரா, போனாரா, அவ்வளவுதான். அவர் தயவு செய்து அவர் வேலையை செய்ய விடுங்க பிளீஸ். அழகா வந்தாரு, பெரம்பூர்ல இருக்கிற மக்களை பார்த்தாரு, குட்டி குட்டி பசங்களெல்லாம் கூட மீட் பண்ணாரு, எல்லாருக்கும் கை கொடுத்தாரு, பேசினாரு, கிளம்பி போயாச்சு. இப்ப அந்த கோடீஸ்வரன் அவனோட ஃபேஸ தூக்கி டேஷ் போட்டுக்கோங்க வச்சுப்பான். கேவலமா இல்ல? எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமாங்க, நம்மள பேசுறோம், ஒரு வார்த்தை பேசுறோம்னா அது திருப்பி வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கணும் நம்மளுடைய வார்த்தைகள். நான் இப்படி பேசலையே, நானும் அப்ப பேசினேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஆமா, தவறுதான், ஒத்துட்டு போயிடுங்க. இந்த 2 வருஷம் இந்த வாடகை வாய்கள் பேசிச்சு இல்ல, இந்த வாடகை வாய்கள் நாளுக்கு அப்புறம் என்ன பேசும் நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அடுத்து என்னய்யா ஸ்டாலின் ஐயா இப்படி எல்லாம் பண்றாரு, உங்களில் ஒருவன் மதச்சார்பற்றாது இது அப்படின்னு சொல்றது. ஆனா மக்களை இப்படி தட்டி விட்டு போறாருங்க. ஒருத்தவங்க வந்து அன்னைக்கு நைட் இந்த பூ போட்டாங்க தெரியுமா, ஒரு காமெடி சீன் நடந்தது. இந்த பக்கம் கமலஹாசன், இந்த பக்கம் வந்து பிரேமலதா வந்துட்டு இருந்தாங்க. அதுல பூ போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுல ஒருத்தவங்க ஒரு பெண்மணி ஓடி வந்தாங்க, அவரை ஒதுக்கிட்டாங்க. அது கொஞ்சம் பாக்குறதுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்தது. ஆனா அங்கேயுமே வந்து ஒதுக்கப்பட்டாங்க அந்த பெண்மணி. அடுத்து இப்ப பகல்ல என்ன நடந்துட்டு, அந்த கருப்பு சட்டையை போட்டு நடந்து வராரு, ஒரு பெண்மணி ஓடி வந்துட்டாங்கன்னு அப்படி ஒதுக்குறாரு. ஒரு மாதிரி வெறுப்பு, மூஞ்சில அவ்வளவு வெறுப்பு காட்டுறாரு. அடுத்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு ஒரு மனிதர் ஓடி வராரு, அவரும் பாசமா ஓடி வராரு, அவரையும் அந்த வெறுப்போடவே தள்ளுறாரு. ஏன்னா பெரிய அங்கிருந்து குதிச்சாரா இவர் மட்டும், இவரை தொடவே கூடாதா யாருமே? அப்போ மத்த இது எல்லாம் வந்து சீனா, கை கொடுக்கறது, காலில் உழறது, கூட்டு வச்சு இது பண்றது எல்லாமே சினிமா தானா, நடிப்பு தானா? இன்னொரு இடத்துல என்ன புதுசா தலைவர் டயலாக் எல்லாம் காப்பி அடிச்சு வச்சிருக்கிறாரு. உங்கள் அண்ணன் ஸ்டாலின், பெண்மணிகளுக்கெல்லாம் சொல்றாராமா, உங்கள் அண்ணன் ஸ்டாலின். எல்லாருமே வந்து ப்ரொமோஷன் வாங்கி
அண்ணால இருந்து அப்பா, அப்பால இருந்து தாத்தா, தாத்தால இருந்து கொள்ளு தாத்தா, இப்படிதான் ப்ரொமோஷன் வாங்குவாங்க. அவர் அப்பா போஸ்டிங்ல இருந்து இப்ப அண்ணா போஸ்டிங் பண்ணிட்டாரு. பெண்மணிகள் கிட்ட உங்கள் அண்ணா ஸ்டாலின் நான் கேட்கிறேன் அப்படின்னு கேட்கிறாரு. தயவு செய்து மக்கள் கிட்ட விசில் சின்னம் எங்க இருக்கோ அங்க ஓட் போட சொல்லுங்க. நம்பர் எல்லாம் வேணாம். கீழ இருந்து மிஷின்ல கீழ இருந்து பார்க்க சொல்லுங்க. எங்க விசில் சின்னம் இருக்கோ அங்க பார்த்து போட சொல்லுங்க. சரியா கண் தெரியல இல்ல அவங்களுக்கு ஒரு ஏதாவது டவுட் இருந்தா அவங்களுடைய கூட யாரையாவது கூட்டிட்டு போயிட்டு அவங்கள பார்த்து சொல்ல சொல்லுங்க. ஏன்னா அங்க இருக்கிற ஆபீசர்களை கூப்பிட்டு கேட்டா கூட அவங்க மாத்தி கூட சொல்ல சான்ஸ் உண்டு. அதனால வீட்டுல இருக்கிற நம்பிக்கையானவங்கள பிள்ளைங்களையோ பேரங்களையோ கூட்டிட்டு போயிட்டு கூட வச்சு போட்டோ போட்டுட்டு வாங்க. இந்த தடவை ஓட்டிங் அத்தகலமாக போகுதுன்றது மட்டும் நல்லா தெரியுது. வாக்களிப்போம் விசில் சின்னத்தில். மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.